88 மற்றும் 89வது சாப்டர் என் இந்திரநீலம். 88வது சாப்டர் தொடங்கும் பொழுது ரொம்ப நம்பிக்கையின்மையோட தான் தொடங்கினேன். சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா சரகு கடை போகிறீங்க, எதுக்குடா கல்லடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. குசலன் வந்து பேச 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 த மோஸ்ட் பிளேஃபுல், ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான அட் த சேம் டைம் ப்ரொஃபவுண்டான ஒரு சாப்டர் இந்திரநீலம்னா அது 88வது சாப்டர் தான். நிறைய இடங்கள்ல என்னையே தெரியாமல் நான் வாய் விட்டு சிரித்தேன். என்ன சொல்கிறேன், ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ண முடியல, உண்மையிலே வாய் விட்டு சிரித்தேன். அது என்னலாம் எனக்கு தெரில. சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் நீங்கள் எப்படின்னா எல்லாத்துமேலே கட்டுப்பாகி ஏதோ ஒரு கட்டுப்புலன்னு கூட சொல்ல முடியாது, எல்லாத்தையும் பார்த்து வெறுத்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் அங்கே இருந்து உரைக்கக்கூடிய ஒரு பேச்சாளனோட, இல்லை அங்கே இருந்து கதறக்கூடிய புலம்பக்கூடிய ஒருத்தனுடைய புலம்பல்னு சொல்ல முடியாது, அங்கேருந்து அவனோட வாழ்க்கையில் மொத்தமாக கண்டடைஞ்சதெல்லாத்தையும் சூப்பராக கோர்வையாக அவனையே அறியாமல் அவனுக்குள்ளேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பீச் ஒன்று வெளில வரும்ல, அப்படி தான் குசலன் அப்படிங்கிற ஒரு என்னது நல்ல ஒரு பேர். சாத்திக்கு 89வது சாப்டரில் அவனுக்கு ஒரு பேர் வைப்பான், கல்வேதாந்தனா, ஏதோ அழகான பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான பிளேஃபுல்லான ஒரு சாப்டராக வந்து 88வது சாப்டர் அமைஞ்சு போச்சு. ஸோ அப்படி லைக் அமைஞ்ச சில ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்ச சாப்டர்ஸில் 88வது சாப்டர் ஒன்று. ஆனால் நிறைய இடங்கள் இப்போ நான் எடுத்து படித்து பார்த்தேன், இது காலைல படித்தேன். சரி, ஒரு தாட்டி சும்மா என்னென்ன விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுக்கான உண்மையான காரணம், உண்மையிலே எதுக்கு சில விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சேன்னு தெரியல. ஏன்னா படிக்கும் பொழுது நிறைய இடங்களில் என்னையே அறியாமல் ஒரு உள்ளே போய் கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங், ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங். ஆனால் இப்போ திரும்ப அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அது ஏன் பிடிச்சதுங்கிற காரணம் கேட்டால் நான் சொல்ல தெரியல கரெக்டாக. த ஹோல் பர்பஸ் ஆஃப் வீடியோஸ் திஸ், வை டிட் ஐ லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே நான் போய் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி ஏன் சில விஷயங்கள் எனக்குள்ளே நடக்குது, ஏன் சில விஷயம் எனக்கு பிடிக்குது, அதை எடுத்து அலசி ஆராயிறது இந்த வீடியோ சீரிஸோட மெயின் நோக்கம். பட் ஸ்டில் இந்த சாப்டரில் எவ்வளோ தூரம் ஒரு சின்ன நகை, ஒரு சின்ன ஒரு ஸ்மைலை தாண்டி ஒரு ப்ரொஃபவுண்ட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ப்ரொஃபவுண்ட் ஸ்மைலை நிறைய இடத்துல கொண்டு வர வச்ச சென்டென்சஸ் தான் அதிகம், கொண்டு வர வச்ச சில இடங்கள் தான் அதிகம் நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அது ஒவ்வொன்றா போகும்பொழுது பார்ப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அப்படியே 89வது சாப்டருக்கு வந்தால் ஐ வாஸ் நாட் வெரி கன்வின்ஸ்ட். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு குசலன் சொல்கிறது இருக்கட்டும், அந்த குசலன் சொல்கிறது கிட்டத்தட்ட சாத்திகி கிட்டத்தட்ட தன்னோட கழுவில் தன்னோட தலையை வச்சு தன்னுடைய தலை துண்டிக்கப்படுறதுக்காக காத்துட்ருக்கிற ஒரு வீரன். அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையே அவ்வளோதான், இன்னும் சில மணி நேரங்கள், இல்லை இன்னும் சில மணி நொடிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கு அந்த குசலனோட ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் உரை வந்து முக்கியமாக இருந்தது, ஒரு வேதாந்த உரை முக்கியமாக இருந்தது. அதை தாண்டி அவன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு குசலனை கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவன் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறான்ல. கல் செய்யும் இந்த கல் உள்ளே போன உடனே அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்த ஈக்குவலாக டியூன் பண்ணி விட்டுருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியாக டியூன் ஆகி சாத்திகி போகிறப்போ இந்த காவல் கோட்டை தலைவன் அந்த கடல் மாளிகைக்கு போகிறாங்க. அந்த காவல் தலைவன் இருக்கான், உள்ளுக்குள்ளே கண்ணாடிலாம் காமிச்சிட்டு விட்றதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இங்கே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சாத்திகி இது வரைக்கும் எட்டக்கல்லேருந்து தான் பார்த்துருக்கேன், கிட்டக்கு போய் பார்த்தது இல்லை, யாரும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அலவுட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அந்த இடத்துலேருந்து அந்த காவல் தலைவன் நிற்கிற இடத்துலேருந்து மாளிகைக்கு போகிற வரைக்குமான மொத்த விஷயமும் தான் 89வது சாப்டர். The problem with 89th chapter, what I felt is, there's no problem in describing the entire structure, how it is built, யார் வந்து கட்டினாங்க, அதுக்கான ஒரு உலகியல் காரணங்கள் இருக்கும்ல, இப்படி கட்டினா அதை அரிச்சிடும், இது இவ்வளோ கஷ்டம், அதுக்கப்புறம் ஒருத்தர் பலி கொடுக்குறாரு, ஆல் திஸ் ஆர் ஃபைன். ஆனால் எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு போகுது.
அங்க இருக்கக்கூடிய இந்த மலர்கள பத்தி சொல்லும்பொழுது, இந்த குருதி நிறைந்த அப்படியே சிவப்பு கலர் இருக்க குருதி 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 நிறைந்த மலர்கள் நடுவுல ஒரு நீல மலர் இருக்கும்பொழுது, அத உருவகப்படுத்தி கிருஷ்ணன உருவப்படுத்தி லைக் சாத்திக்கு சொல்லக்கூடிய இடங்கள் மட்டும் எனக்கு ரொம்ப பிரமாதம்னு பட்டது. பட் அதை தாண்டி அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்து ஒரு சாப்டர் முழுக்க அங்க காவல் தலைவன் நிக்கிற இடத்துலேருந்து அந்த மாளிகை போற அந்த ஃபுல் லைக் அவ்வளோ ஸ்பேஸ் எடுத்து பேப்பர் செலவு பண்ணி அதை சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே சாத்திக்கு என்னதான் அவன் குடிச்சிருந்தாலும், கல் ஒன்று இருந்தாலும், அவன் வேதாந்த நிலைக்கு போயிருந்தாலும், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபும் சின்ன வயசுலேருந்து அவன் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்க்காதா? அதை திருஷ்யத்யும்னன் தனக்கு ரொம்ப ரொம்ப அணுக்கமான, கிட்டத்தட்ட தனக்காக உயிரை விட லைக் துணிகிற ஒருத்தங்கிட்ட அதை ஒட்டுமொத்த ஒரு எமோஷ்னலாவாக தான் வந்து சொல்ல மாட்டானா? எஸ், அவன் வாழ்க்கையே போக போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தியில், அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் சொல்லக்கூடிய அத்தனை வேதாந்த ஃபிலாசபிக்கல் லைக் ஸ்பீச் ஆர் லைக் புலம்பல் ஆர் ராண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட் சாத்திகியோட ஒரு அரை சாப்டர் இருக்காது, அவன் ஒட்டுமொத்தமான லைஃப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளை வந்து அவன் வந்து புலம்பிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்திருந்துன்னா இந்த காவல் தலைவன் இடத்துலேருந்து அவன் அந்த கடல் மாளிகைக்கு போகிற அந்த ஜேர்னியை வச்சு மட்டுமே இந்த 89ஆம் சாப்டர் ஃபில் பண்ணியிருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். somehow I felt that like சாத்திக்கு உண்டான சாத்திகியோட ரொம்ப ரொம்ப சைல்டுஹுட் விஷயங்கள்லாம் சொன்னதில்லை. சின்ன வயசுலேயே இளையாதவன் கேட்டு வளர்ந்தவன் ஒரு கட்டத்தில் வந்து இளையாதவனுக்கு நான் ஒரு அடிமையாக தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லைக் ஹீ ஜஸ்ட் லைக் கம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் வில்லேஜ். ஸோ அப்படி தான் இருக்கே தவிர, ஸோ அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான விஷயங்கள், அவனுடைய லைஃப்பையும் அவன் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு எமோஷ்னல் சாப்டராக இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒரு லிட்ரரி எலமெண்ட்ஸ் நிறையா, அது வழியாக ஒரு எமோஷ்னல் எலமெண்ட்ஸ் நிறைய இதில் போட்டிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி உள்ள போயிடும் 88. நகரம் எப்போதும் போல அசைவுகளும் ஓசைவுகளும் வண்ணங்களுமாக கொந்தளித்து கொண்டிருந்தது. இரு பக்கமும் திறந்திருந்த கடைகளின் முன் குவிக்கப்பட்டிருந்த உலர் மீனும் புகையூனும் தேனிலிட்ட கனிகளும் மணத்தன. அதனூடாக இன்கல்லின் மனத்தை அறிந்த திருஷ்யத்யும்னன் திரும்பி சாத்தியிடம், யாதவரே, சற்று கல்லறிந்தே செல்வோம், இக்கணத்தை கொண்டாடுவோம் என்றான். எனக்கு இந்த லைனை ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப என்ன காமெடி பண்ணுறீங்களா, ஏன்டாடே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதவன் உட்காந்து கல்லறிந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த சாப்டர் போக 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 தான் எஸ், நத்திங் கேன் பி டன். எஸ்பெஷலி லைக் அவந்தி நாட்டு அரசி மித்திரவந்தையோடைய கதையை சொன்னதுக்கப்புறம் அவன் அந்த இளையாதவன் எங்கே போனான்னு நம்மளை தேடி கண்டுபிடிச்சி கொள்ள தான் போகிறான் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆள். நாம் எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது, ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இது நிறைய படங்களில் வர மாதிரி, நிறைய கதைகளில் வர மாதிரி, நத்திங் கேன் பி டன் ஆஃப்டர் திஸ் அப்படிங்கிறப்போ லெட்ஸ் என்ஜாய் த ஸ்மாலஸ்ட் மொமெண்ட்ஸ் வி ஹேவ் அப்படிங்கிற மாதிரி திருஷ்யத்யும்னன் சாத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு சில நாழிகைகளை மட்டும் லைக் கொண்டாட்டமாக களியாட்டமாக கழிக்கணும்னு நான் விரும்புகிறான். அப்படி தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸோ சம்ஹவ் ஒரு டோட்டலி அப்போசிங் லைக் உணர்வுகள் தான் எனக்குள்ளே. எப்படின்னா டே அங்கே அவன் வெயிட் பண்ணின்னு இருக்கான், அங்கே போங்கடா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே ஒரு மைண்ட் வாஷ் கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எஸ், திஸ் இஸ் வாட் திருஷ்யத்யும்னன் கேன் டூ ஃபார் சாத்திகி. ஒரு ரொம்ப ரொம்ப அணுக்கமான, அதுவும் அந்த நேரத்தில் நம்மளுடைய மதிய மயக்கி வேறொரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய, அதுவும் ப்ரொஃபவுண்டான ஃபிலாசபிக்கலான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அதுக்கான மீடியமாக இருக்க போகிற கல் கடையில் தான் அவங்க வந்து இறங்கணும், வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்விக்ஷன் எனக்கு வந்தது. வீரர்களே, என் பெயர் குசலன், மென்மையான சொற்களை சொல்பவன். மென்மையானவை என்பவை நாம் விரும்புபவை என்பவை நமது ஆணவத்தை வருடுபவை. நமது ஆணவம் என்பது பிரிதவருமில்லாத தனி உலகில் நின்றிருக்கும் நெடுந்தூண். அத்தூணின் உச்சில் வந்தமர்கிறது பாதாள நாகம் ஒன்று. நான் அந்த நாகத்தின் பணியாள் என்றான். திருஷ்யத்யும்னன் சிரித்தபடி, இவன் நன்கு பேச கற்றவன். ஸோ இது எப்படின்னா, இந்த குசலன் வரப்பெல்லாம் எனக்கு டக்குன்னு லைக் this is what I want to register from this paragraph. One more thing as well, but டக்குனு இந்த மாதிரி ஒரு குடியார வந்து இவ்வளோ பேசுகிறான், ஃபிலாசபிக்கலாக பேசுகிறான். இவன் யார்? ஹீ இஸ் அ நோபடி.
ஒரு மகாபாரத காலத்துல வாழ்ந்த ஒரு நோபடியோட குரல் கூட எப்படி இருக்கு? அவ்வளோ வேதாந்த பேசு, அவ்வளோ ஃபிலாசபி பேசு, அவ்வளோ வாழ்க்கைய பத்தின கண்டடைதிகளை எடுத்து பேசு. அவன் வந்து சொல்லுவான், எனக்கு கல்லுடைய தெய்வம் தான் எனக்குள்ள குடியிருக்கு, நான் பேசல அப்படின்னு சொல்லுவான். பட் அவன் வழியா பேசுதுல, அங்க ஜெய் பேசுறாரு. ஸோ இங்க ஒரு நாவல்ல கிட்டத்தட்ட ஃப்ரம் த டாப் கிரேட் டு டவுன் கிரேட் ஆன இல்லை ஃப்ரம் த டாப் ப்ரொட்டாகனிஸ்ட்லேருந்து சாதாரண சைடு கேரக்டர் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபிலாசபி பேசுகிற இன்னொரு எழுத்தாளர் தான் தாஸ்தேவ்ஸ்கி மாதிரியான ஒரு எழுத்தாளர். கிளாசிக் ரைட்டர்ஸ் தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அங்கே அவருடைய நாவல்கள் தான் வரவும் போகிறவங்களாம் ஃபிலாசபி பேசுவோம், வரவும் போகிறவங்களாம் ஐடியாஸ் பேசுவோம். இல்லை ரொம்ப 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 உத்தமமான ரொம்ப 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 புனிதமான கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், எக்ஸ்ட்ரீமான கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் தாஸ்தேவ்ஸ்கியோட நாவல்களில். அப்படி தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த சாப்டரில் குசலன் பேசுறது எல்லாமே ஏதோ ஒரு தாஸ்தேவ்ஸ்கி நாவல்லேருந்து ஒருத்தன் குதிச்சு எழுந்து வந்து இங்கே வந்து சாத்திக்கிட்டு வந்து பேசுகிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. ஸோ சம்ஹவ் ஐ ஃபெல்ட் தட். இன்னொன்று, நமது ஆணவம் என்பது பெரிதவரும் இல்லாத தனி உலகில் நின்றிருக்கும் நெடுந்தும் அத்தூணின் உச்சியில் வந்த மாதிரி இது பாதாள நாகமன்றன், நான் அந்த நாகத்தின் பணியாள் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். கிட்டத்தட்ட லைக் ஒரு மாதிரி சாத்தியை தூண்டுறதுக்குன்னு சொல்ல மாட்டேன், சாத்தியை ப்ரெப் பண்ணுறதுக்காகவே இந்த கேரக்டர் கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறேன். லைக் அவன் சொல்கிற மாதிரி மென்மையான சொற்கள் சொல்பவன், மென்மையானவை நாம் விரும்புவை என்பது நமது ஆணவத்தை வருடுபோய். இப்படி சாத்தியோட ஆணவத்தை லைட்டாக வருடுறதுக்காகவே இந்த கேரக்டர் உள்ள நுழையுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒட்டுமொத்தமாக. ரைட், ஏன்னா இதை முடிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரீடமோட எல்லாரும் தன்னையும் இழந்து அந்த ஆணவத்தையும் கடந்த ஒரு நிலைக்கு தான் அது போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டில் தான் தன்னுடைய ஆணவம் தன் பெயர், தன் குலம், தன் லைக் ஐடென்டிட்டி முதற்கொண்டு இந்த ஒரு சிறு ஆணவம் என்னுள் இருக்கும் வரைக்கும் நான் இளையாதவன் முன்னாடி போய் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாத்திகை வந்து பயந்து ஓடிப்போம். அந்த மாளிகையில் தெரியிறக்கூடிய அந்த சிரிக்கிற பற்கள் நிறைந்த அந்த மாளிகையிலோட ஸ்ட்ரக்சரை பார்த்து அவன் பயந்து ஓடுவான்ல. அங்கே இந்த இடத்துல கல் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த கல் உள்ளே போனதுக்கு அப்புறம் அவன் அதையும் மறந்து என்னென்னமோ சொல்கிறான் இளையாதவனே, அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஒன் கேன் கெட் ஃப்ரம் லைக் மது அப்படிங்கிற மாதிரி. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த சாப்டர் முழுக்க அவ்வளோ பட் அகெயின் லைக் ஒரு 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 லிபர்ட்டி தான், ஒரு க்ரியேட்டிவ் லிபர்ட்டி தான். ஆமாம், ஆப்வியஸ்லி லைக் ஜேலாம் எந்த ஒரு மதுவையும் ஒரு தடவை கூட தொட்டு பார்த்ததில்லை அப்படின்னு அடிக்கடி கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ எகெயின் ஒரு ஃபிக்ஷனல் ரைட்டருக்கு உண்டான சௌகரியம் தானே, சுற்றி இருக்கிற குடிகாரர்களை பார்த்து அவங்கக்கிட்டேருந்து லைக் அப்சர்வ் பண்ணதை மட்டுமே ஒரு குடிகார கேரக்டருக்குள்ளே போய் எழுதக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது அவருக்கு நினைக்கிறேன். அதையும் அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் அவர் சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவ் லிபர்ட்டியோட அந்த அப்சர்வேஷனையும் கலந்து தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்தது ஃபுல் சாப்டரும். இளவரசர்களே, இவ்வேளையில் இவ்வாறு எவரையாவது இட்டு வருவது இவன் வழக்கம். இவன் சொல்லும் சொற்கள் அனைத்தும் இக்கணம் இவனில் எழுபவை. இவனில் ஊறிச் செல்லும் கல் இறங்கிய பண் இதில் ஒரு சொல்லையேனும் நிறைவு கூற மாட்டான் என்றான். அதையே நானும் சொல்கிறேன், எளியவன் நான், என்னில் எழுந்தருளியது கல்லினும் தேவன். அருந்துக கல்லை இப்புவி ஒரு பெருமாடல், அதில் கல் என்பது நுண்களியாடல், கல்லறியாத கனவுகளேதும் இங்கில்லை, அருந்துக கல்லே என்றான் குசலன். இதை படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மதுவின் முக்கியமான பணி என்ன, ஒரு மனுஷனுக்கு அது வழங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அரிய விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே நமக்கே தெரியாத ரொம்ப 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 ஆழ் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வரதா. நாட் ஓன்லி அபவுட் உணர்ச்சிகள் பட் ஆல்சோ சிந்தனைகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ மீன் லைக் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு வந்து போர்டெலாம் போட தேவையில்லை. பட் ஐ எம் ஸ்டில் சேயிங், இது ஏதோ ஒரு எதுக்கு அவ்வளோ பவர் எங்கேருந்து வருது ஒரு கல்லுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் திங்கிங் போச்சு எனக்கு. ஸோ உண்மையிலே என்னில் எழுந்தருளியது கல்லினும் தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப பொயட்டிக்காக, ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக, ரொம்ப ரொம்ப பிதற்றலாக நம்மளுக்கு இப்போ படிக்கிறப்ப தோணலாம். ஆனாலும் ஒரு மது அருந்தக்கூடிய எனக்கும் இது லைட்டாக வந்து கனெக்ட் ஆச்சுன்னு சொல்லணும். சிரித்து இதுவே முழுமையான கீதை போலும் என்றான் திஷத்யும்னன். அல்ல, பல்லாயிரம் கல்லக கீதைகளில் இருந்து ஒரு சொல் வீதம் எடுத்து உருவாக்கப்பட்ட பெரிதொரு கீதையே முழுமையானது, அது எழுக. முகம் மாறி, குசலரே, இம்மண்ணில் அத்தனை பெரிய களியாட்டுக்கூடம் எது என்றான் திஷத்யும்னன். அது ஒரு பெருங்கலம், குருதி மழைத்து குருதி ஒழுகி குருதி உலரும் நிலம். அங்கு ஒவ்வொருவரும் கல்லுக்கு நிகராக தங்கள் வஞ்சத்தை அருந்தி முழுமையான மதிமயக்க கொண்டிருப்பார்கள்.
ஒருவன் மட்டிலுமே நெற்றிக்குள் விழித்திருந்தவனாக இருப்பான். அவன் சொல்வதே முழுமையுற்ற கீதை என்றான் குசலன். தன் மதுக்கோப்பையை முழுமையாக இழுத்து குடித்துவிட்டு, நாகா மூடா, நிறைந்த கோப்பைக்கும் ஒழிந்த கோப்பைக்கும் நடுவே இருக்கும் ஒரு கணம் தெய்வங்கள் வஞ்சம் கொள்ளும் பேருலகம் ஒன்று திறக்கும் தருணம் என்று அறியாதவனா நீ, ஊற்றுடா என்றான். போத் ஒரு ஒரு வெடிச்சிரிப்பு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நாகா மூடா, நிறைந்த கோப்பைக்கும் ஒழிந்த கோப்பைக்கும் நடுவே இருக்கும் ஒரு கணம் தெய்வங்கள் வஞ்சம் கொள்ளும் பேருலகம் ஒன்று திறக்கும் தருணம் என்று அறியாதவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ அது ஒரு வெடிச்சிருப்பு. அது ஒரு ஏன்னோ அது எங்கே வருது? ஸோ ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப ஃபிலாசபிக்கலான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப டீப்பான ப்ரொஃபவுண்டான விஷயங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வெடிச்சிருப்பு தரக்கூடிய ஒரு டயலாக், ஒரு மொமெண்ட்டோ வருதுல்ல. தட்ஸ் வாட் காசிங் தட் வெடிச்சிருப்பு நான் நம்புகிறேன். ஒன்று. இன்னொன்று, நீ முன்னாடி சொல்கிறான்ல, குருதி மழைத்து குருதி ஒழுகி குருதி உலரும் நிலம். அங்கு ஒவ்வொருவரும் கல்லுக்கு நிகராக தங்கள் வஞ்சத்தை அருந்தி முழுமையான மதிமயக்கு கொண்டிருப்பார்கள். இங்கே மது, கல் இதெல்லாம் விட்டு தள்ளிட்டா சம்திங் விச் பொசஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இப்போ மதுவை எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்குள்ளே போய் ரொம்ப விசிபிளாக டேஞ்சிபிளாக சில கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுது, மூளையை போட்டு குழப்புது. அதனால் நமக்குள்ள நாம் சாதாரணமான மது அருந்தாத நிலையில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு திங்கிங் அண்ட் உணர்ச்சி வேகம் எல்லாத்துக்கும் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக மது அருந்தக்கூடிய வேலைகளில் இருக்கும்ல. அதே மாதிரி வேற ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம பொசஸ் ஆகும் பொழுது இங்கே அவன் சொல்லக்கூடிய வஞ்சம், ரைட், இந்த வஞ்சத்தை, குருதிக்கு கல்லுக்கு நிகராக தங்கள் வஞ்சத்தை அருந்தி முழுமையான மதிமயக்க கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி மதி மயக்கும் விஷயங்கள் வெறும் கல் மட்டும் இல்லை, அதுக்கு நிகராக வஞ்சத்தினால மஞ்சத்தையே குடிச்சு அதையே பருகி 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 முழுக்க முழுக்க குருதி மழைத்து குருதி ஒழுகி குருதி உலரும் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு மெட்டஃபரிக்கல் ஒரு இமேஜ் தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடுனுச்சு. கிட்டத்தட்ட குருதி மழைத்து குருதி ஒழுகி குருதி உலரும் நிலம்ங்கிற பொழுது ஜஸ்ட் பிஃபோர் தீஸ் சாப்டர்ஸ் லைக் மித்திரவந்தியோட கதையாகட்டும், இந்த இந்திரன் மேல பல இடங்கள்ல எத்தனை பேர் பொண்ணை தூக்கிட்டு வரதுக்காக இளையாதன் சாவடிச்சிருப்பான். கொஞ்சம் கூட தயவுதட்சம் ஒரு கருணையே கிடையாது, நோ சிம்பத்தி அட் ஆல். எத்தனை உதிரிகள் லைக் இறந்து போயிருக்கும். அக்ரூரையும் கிருதவர்மனையும் பிடிக்கும் பொழுதும் சரி, எத்தனை பேரும் அத்தனை ஆதரவுன்னு சேர்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட அங்கே போன அந்த போட்டில் போனதில். ஸோ லைக் சம்ஹவ் லைக் வஞ்சம். அப்போ இளையாதவனுக்கு வஞ்சம் சொல்ல முடியாது, எங்கோ யாருக்கோ யார் மேலேயோ வஞ்சம். அந்த வஞ்சத்தை குடிச்சு அதுவே ஒரு கல் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் என்னால் எடுத்துக்க முடியுது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு ஹோல் இமேஜ் இருக்குல்ல, குருதி மழைத்து குருதி ஒழுகி குருதி உலரும் நிலம். ஓ மை காட், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? 100 வஞ்சங்களை என்னால் காண முடியும், 1000 சினங்களை அறிய முடியும், 10,000 விளைவுகளை தொட்டுணர முடியும். ஆனால் இன்றிருப்பவர் நேற்றிருந்தவர் நாளை எழுபவர் என இப்புவியில் நிகழும் அனைவரும் கொள்ளும் கோடானு கோடி வஞ்சங்களை, சினங்களை, விளைவுகளை கண்டு அவை ஒன்றையொன்று நிகர் செய்து உருவாக்கும் ஏதுமின்மையில் நின்று சிரிப்பவன் ஒருவன் மட்டிலுமே அதை உரைக்க முடியும். முற்றிலும் தனித்து நிற்க தெரிந்தவன் அவனையே யோகிகளின் இறைவன் என்கிறார்கள், யோகீஸ்வரன். அவன் ஆவியழும் உலைக்களத்து துளை என ஏப்பம் விட்டு உடலை உலுக்கி கொண்டான். பழுத்திருந்த கண்கள் சிவந்து அனலில் வாட்டி எடுத்தவை ஓடிருந்தன. ஓ மை காட், செம்ம லைன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல தான் இன்னும் அது ஒரு பொயட்டிக்கான ஒரு பொயட்டிக்குங்கிறத விட இன்னும் ஒரு பிக்கர் ஃபிலாசபியாக மாறுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, 100 வஞ்சங்களை என்னால் காண முடியும், 1000 சின்ன 10,000 இதெல்லாம் ஓகே. இதை தாண்டி இன்னொன்று, நின்றிருப்பவர் நேற்றிருந்தவர் நாளை எழுபவர் புவியில் நிகழும் அனைவரும் கொள்ளும் கோடான கோடி வஞ்சங்களை, சினங்களை, விளைவுகளை கண்டு அது எல்லாமே ஒன்றுக்கொன்னை நிகர் செஞ்சு அந்த நிகர் செய்கிற தருணத்தில் இல்லை நிகர் செய்யும் பொழுது லைக் அதில் இருக்கக்கூடிய பொருளின்மை ஏதுமின்மையில் நின்று சிரிப்பவன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாய்க் ஸ்மைல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. இத்தனை வஞ்சங்களும் இத்தனை விளைவுகளும் இத்தனை இன்னொன்று என்ன விட்டேன் சினங்களும் எல்லாம் ஒன்று லைக் நிகர் செஞ்சு எதுலேயுமே பொருளின்மையை கண்டு நிற்கக்கூடிய அந்த ஸ்மைல். ஓ மை காட்,
எனக்கு இப்போ அந்த ஸ்மைல் எங்கே இருக்குது அந்த ஸ்மைல்னா உண்மையிலே அந்த கட்டடத்தில் அதே ஸ்மைலை வந்து லைக் காணலாமோ அப்படின்னு தோணுச்சு. சாத்திகி எந்த ஸ்மைலை பார்த்து பயந்தானோ, அவன் ஆக்சுவலி 88th ஆர் 89th சாப்டரில் அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்மைலை வேறு விதமாக பார்ப்பான், அது வேறு விஷயம். எனக்கு அந்த ஒட்டுமொத்த பில்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஸ்மைல் கூட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இங்கே சொல்லப்படுற ஒரு ஸ்மைல் தான். ஏதுமின்மையில் நின்று சிரிப்பவன் ஒருவன் மட்டுமே அதை உரைக்க முடியும், அந்த கீதையை. ஸோ லைக் சம்ஹவ் திஸ் இஸ் லைக் சூப்பர்ப். வேற ஒரு படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு வேற ஒரு தளத்துக்கு போன மாதிரி, திடீர்னு ரொம்ப 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 ஒரு ஹை கான்செப்டை இதை ஒரே ஒரு ஜம்பில் ஒரு மிகப்பெரிய லீப் ஒன்று லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் தாவன மாதிரி இருந்தது. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ அப்படி டக்குன்னு ஒரு ஜம்ப், எக்ஸ்போனென்ஷியல் கிராஃப்ஸ்லாம் இருக்குமே, சர்ன்னு மேலே போகுமே, அந்த மாதிரி. சாத்திகி இதற்கிணையான விடுதலையை நான் அறிந்ததே இல்லை. கைவிரித்து சற்று எம்பினால் பறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என்றான். திருஷத்திம்னன், நான் அவர் சொன்னதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பொருளற்ற சொற்கள், ஆனால் உணர்வெழுச்சியுடன் சொல்லப்படுகையில் பொருளற்ற சொற்களைப் போல ஆற்றல் மிக்கவையாக பிரிதெதுவும் இல்லை. இது கிட்டத்தட்ட இது வரைக்கும் சொன்னதே எல்லாமே பொருளற்ற சொற்கள் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு பயம் வந்தது. நாம் எவ்வளோ ரசித்து அதுக்கு இன்னும் டீப்பாக திங்க் பண்ணி அந்த ஸ்மைலு, அது இது வஞ்சம் லைக் என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே பொருளற்ற சொற்கள், ஆனால் உணர்ச்சியுடன் சொல்லப்படுகையில் பொருளற்ற சொற்களை போல ஆற்றல் மிக்கவையாக இருப்பது எதுவும் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு கோட் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் சம்ஹவ் ஐ கைண்ட் ஆஃப் ரொம்ப 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 பொருளற்ற உணர்வெழுச்சியுடன் சொல்லப்படுகையில் பொருளற்ற சொற்களை போல ஆற்றல் மிக்கவையாக பிறகு எதுவும் இல்லை. உணர்வெழுச்சியோடு சொல்லப்படுற விஷயங்கள் கேன் இட் பி டோட்டலி மீனிங்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி வந்தது. அழகாக கோட் மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் லைக் ஐ வாண்ட் லைக் லிட்டில் லைக் டீப் டைவ் இன் டு திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். உண்மையிலே உணர்வெழுச்சியோட சொல்லப்பட விஷயம் ரொம்ப ஃபேக்காகவோ உண்மையிலே வந்து பொருளற்றதாகவோ இருக்க முடியுமா? கேட்குறவனுக்கு பொருளற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உணர்வெழுச்சியோட எஸ்பெஷலி கல் இருந்துக்கிட்டு ஒருத்தன் சொல்லும் பொழுது, பட் ஆனால் அந்த கல்ல இருந்துக்கிட்டு சொல்லக்கூடியவன் ஒரு கோர்வையாக, இந்த இடத்துல எல்லாமே கோர்வையாக ரொம்ப ரொம்ப ஃபிலாசபிக்கலாக ரொம்ப ரொம்ப டீப்பாக தான் எல்லாமே அவன் சொல்கிறான். கொஸ்டின் சொல்கிறது எல்லாமே ஒரு வேதாந்த சொற்கள், வேதாந்த ஃபிலாசபியோ ஒத்தி போகிற ஒரு சொற்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் இங்கே எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையிலே உணர்வெழுச்சியோட சொல்லக்கூடிய ஒருத்தன் அவனுக்கே உண்டான, அவனுக்கு மட்டுமே புரிந்த ஒரு அர்த்தத்தோட எடுத்து வளருவான். அவனால் சரியாக வார்த்தையை கோர்க்க முடியல அப்படின்னா, அதுக்குள்ள அந்த உணர்வுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை கேட்குறவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ லைக் அந்த ஒரு விடுதலை என்பதே சாத்திக்கு இதற்கிணையான விடுதலை நான் அறிந்ததே இல்லை. கைவிரித்து சற்று எம்மையால் பறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ கிட்டத்தட்ட விடுதலைங்கிறது தான். மற்றவனுக்கு புரிதல் இல்லை, எனக்குண்டான மீனிங்கை, எனக்கு நான் உணர்ந்த மீனிங்கை, என்னுடைய உணர்வுகளை நான் முற்றிலுமாக மற்றவனுக்கு புரியாதுங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் நான் முற்றிலும் கொட்டுறேன்ல. அது எவ்வளோ டீப்பாக ப்ரொஃபவுண்டாக எனக்குள்ளே ரொம்ப ஃபார்ம் ஆகி வராத ஒரு விஷயமாக இருந்தாலும் அதோடைய கிளிம்ஸ், அதோடைய அர்த்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக புரிஞ்சு வருது. லைக் இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் இந்த ஒரு மொழிங்கிற மீடியம் மூலமாக எனக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய உணர்வுகளை என்னால் வெளில கொண்டு வர முடியாது. தட்ஸ் இட். ஆனால் அதை வெளில கொண்டு வர்றது மூலமாகவே ஒரு பயங்கர ஒரு லிபரேஷன் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நான் ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் நான் சொல்கிறேன்னு தோணுது. இந்த கல்ல இருந்துன மக்களுடைய மனநிலை ரொம்ப அப்படி பிரஸ்தாபித்து பயங்கர லைக் புகழ்ந்து ஒரு பாசிட்டிவ் கான்வர்டேஷனோட சொல்கிறேன். பட் தட்ஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட். லைக் தன்னை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சில தருணங்களில் மது அருந்துற தருணமும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சாத்திகி இருபக்கம் இருந்த மாளிகளை நோக்கி கை சொட்டி உள்ளிருந்து எழும் சொல் அச்சுட்டலுக்கு உடனடியாக வந்து இணைந்து கொள்ளாமையால் சில கணங்கள் தவித்து சொட்டு விரலை சற்று ஆட்டிய பின், இம்மாளிகைகள் இவை இத்தனை மகிழ்ச்சியானவை என்று எனக்கு இதுவரை தெரியாது பாஞ்சாலரே. இவை ஒவ்வொன்றும் என்னை நோக்கி சிரிக்கின்றன. இச்சிரிப்பை நான் பலகாலமாக அறிவேன். இன்றுதான் என்னால் திரும்பி சிரிக்க முடிகிறது என்றான். ஓ மை காட், இது இன்னும் சூப்பரான ஒரு இடம். இப்போ நான் பர்சனலாக எப்படி கனெக்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா,
இதே சிரிப்பு இந்த மாளிகையில தெரியக்கூடிய பற்கள் நல்லா தெரிந்து வெளித்தெரிந்து சிரிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து தோணுதுல்ல, அதை பார்த்து தான் சாத்திக்கு பயந்து விடுவான். இப்போ அதே சிரிப்பை பார்த்து இவன் இவ்வளோ மகிழ்ச்சியானவை என்று எனக்கு இதுவரை தெரியாது பாஞ்சாலரே. என்னை நோக்கி இவை சிரிக்கின்றன. இச்சிரிப்பை நான் பழகினேன். இன்றுதான் என்னால் திரும்பி சிரிக்க முடிகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதே பில்டிங்ல உள்ள அந்த சிரிப்பு ஸ்ட்ரக்சரை பார்த்து பயந்து ஓடினவன் இப்போ திரும்பி சிரிக்கிறான். அது கல்லுடைய பவர் இல்லை, குசலனுடைய ஒரு குடிகாரும் ஒரு லைக் கல் மகனுடைய ஒரு பவர் அப்படின்னு சொல்ற ஒரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். இப்போ அகெயின் இந்த சிரிப்பு இவனுக்கு மகிழ்ச்சியானது. அதே சிரிப்பை பார்த்து இவன் அதே சிரிப்பை ரெஃப்ளெக்ட் பண்றான்ல. இந்த இடத்துல சாவை எதிர்கொண்டு சாவை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒருத்தன் அவனை எதாலையும் பயப்படுத்த வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு போயிட்டான். சைக்கலாஜிக்கல் அவ்வளோ பெரிய ஃபியரை கொடுக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாத்திக்கு அந்த சிரிப்புகள் அவ்வளோ பெரிய ஃபியரை கொடுத்தாலும் இப்போ அவன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதுனாலே எதை வேணாலும் சந்திக்கக்கூடிய லைக் மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, எல்லாத்தையும் கண்டு நிகர் செஞ்சு விழைவு, சினம், வஞ்சம் எல்லாமே நிகர்கொண்டு நிற்கிறப்போ எப்படி நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான நூற்றுக்கோடிக்கணக்கான வஞ்சங்களும் விழைவுகளும் சினங்களும் லைக் நிகர் செய்து நிற்கிறப்போ அதில் இருக்கிற பொருள்மே கண்டு நிற்கிற அந்த சிரிப்பு இருக்குல்ல, அந்த சிரிப்பு கிட்டத்தட்ட சாதிக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன்னா உண்மையிலேயே சாக போகிறப்போ இப்படி ஒரு உச்சநிலையில் இருக்கக்கூடியவன் எந்த நிலைக்கு வேணாலும் போகலாம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகெயின் லைக் என்ன சைக்கலாஜிக்கலி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியரை கொடுத்த அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர், அந்த சிரிப்பு, இப்போ அதை பார்த்து ரொம்ப தைரியமாக, ரொம்ப இயல்பாக, ரொம்ப அணுக்கமாக அதை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறிட்டான் சாத்திகி. சாத்திகி அவனிடம் நான் சொல்வேன், என்ன சொல்வேன் என்று அமைச்சரிடம் கேட்டான். ஆனால் அவனுக்கு என்னை தெரியாது. நீ யார் என்று என்னை கேட்டால் ஓங்கி ஒரே உதை புட்டத்திலே உதைப்பேன் என்ற பின் விழிகளை தூக்கி முகத்தை சற்று அண்ணாந்து, எங்கே புட்டத்தில் புட்டத்தில் என்று சொல்லி உடல் சீண்டப்பட்டது போல் சிரிக்க தொடங்கினான். திஸ் இஸ் வேர் லைக் எவ்ரிதிங் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். லைக் மது அருந்தினதுக்கப்புறம் ஒரு இளையாதவன்கிட்ட போய் ஒரு சாதாரண காவல்னு வந்து நிறையா தகாத வார்த்தைகளில் பேசி அவன் இவன் சொல்லி பேசுகிறதாகட்டும், இப்போ அதே மாதிரி சாத்திகி பேசுகிறதாகட்டும், உண்மையிலே ரொம்ப ரொம்ப எகெயின் லைக் ஒரு சிரிப்பு அழைச்சக்கூடிய ரொம்ப அதான் வெண்முரசு ஒரு சீரியஸ் லிட்ரேச்சரில் உண்மையிலே இதை மாதிரியான ரொம்ப லைட் ஹார்ட்டட் மூமெண்ட் சொல்ல மாட்டேன், சட்டரிக்கல் மூமெண்ட்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரியான மனிதர்களுடைய இதுக்கு மேலே எதுவுமே இல்லை இழக்கிறதுக்கு, இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையும் இல்லை, இதுக்கு மேலே நான் எதுக்கு பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டில், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் உண்மையிலே ஒரு 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 வெடிச்சிருப்பை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன் ஆஸ் அ கன்சியூமராக. எனக்கு எங்கே புட்டத்திலேயே உதைப்பேன். கோட்டத்தலைவன் இளவரசே, கல்லருந்திய நிலையில் அரசரின் கடல் மாளிகைக்கு தாங்கள் செல்வது எனத் தொடங்கியதும் சாத்திகை, மூடா, 4 பக்கம் அலைநுரைக்கும் மாளிகையில் அமர்ந்து அவர் மட்டும் என்ன செய்து கொண்டிருக்க போகிறார்? எவன மது அருந்தி அழகிய பெண்கள் சூழ கழித்திருப்பார். நானே நேரில் போய் அவர் முகத்தை பார்த்து சொல்கிறேன். என்ன சொல்வேன்? என்ன டே நீலா, எனக்கும் ஒரு கோப்பை இப்படி கொடு என்று சொல்வேன். ஆமாம், அவர்களில் ஒரு கண்ணியை. சாத்திகை நிறுத்தி தலையாட்டி, 2 கண்ணீரை நான் தூக்கிச் செல்வேன் என்றான். வீரர்களின் முகங்களில் தெரிந்த திகைப்பை கண்டு சிரிப்பை அடக்கியபடி திசத்தியன் திரும்பிக் கொண்டான். எகெயின் இது வந்து 89வது சாப்டர் வந்துருச்சு. இதில் எகெயின் அவனுடைய மனநிலையை திரும்ப எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராவாக தான் நான் அதை பார்க்குறேன். 4 பக்கம் அலைநுரைக்கும் மாளிகையில் அமர்ந்து அவர் மட்டும் என்ன செய்து கொண்டிருப்பார்? எவனமுதா இருந்து அழகிய பெண்கள் சூழ கழித்திருப்பார். போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு மதுவும் கொடு, ஒரு பொண்ணும் கொடு, ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு கொடு அப்படிங்கிற மாதிரியான எகெயின் இந்த ஒரு மைண்ட் செட்டை படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப ரொம்ப பிளேஃபுல்லாகவும் கிட்டத்தட்ட சாதாரண மனிதர்களால் என்றுமே அடைய முடியாத ஒரு மனநிலையாகவும் நான் அதை பார்க்குறேன். யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலே ஒரு சாதாரண வாழ்க்கையில் இப்படி ஒரு மனநிலையை ஒருத்தன் அடைய முடியுமா? சாவுக்கு மட்டுமே அஞ்சு 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 இருக்கக்கூடிய ஒரு எளிய வாழ்க்கையில் இப்படி ஒரு ஓகே எல்லாமே திறந்தாச்சு, எல்லாமே வந்து போயாச்சு, இதுக்கு மேலே நம்மளுக்கு சாவை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சில மொமெண்ட்ஸ் வந்து கொண்டாடுவோம், சில மொமெண்ட்ஸை ஃபியர்லெஸ்ஸாக வாழ்வோமே, டோட்டலி ஃபியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அடையிறது இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ஸில் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு எளியவனுக்கு அந்த மொமெண்ட்டில் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய ஒரு உயர் மனநிலை அப்படின்னு நான் பார்க்குறேன்.
இன்னும் சூப்பராக சொல்லணும்னா சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லரில் வர மாதிரி நிறைய இடத்துல வெண்முரசில் இந்த சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லரை பற்றி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கீழே புலி மேலே பாம்பு, என்னோட நாக்க நீட்டி தேனை நக்கி ஆஹான்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை தான் சாத்திக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிடுச்சு. நீதிக்காக என்றால் கொலைவாளை விட தூயது பிரிதி ஏது? தன்னலமற்றவன் கையில் இருக்கும் கொலைவாளை விட தெய்வங்களுக்கு உகந்தது வேறில்லை என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்திகி சிவந்த கண்களால் நோக்கி, வெறும் சொற்கள், பொருளற்ற சொற்கள், இறப்பு, காமம், கண்ணீர், இவை தவிர பிற அனைத்தும் வெறும் சொற்கள் என்றான். ஆம், மேலே எதை சொல்லும் போதும் வேதாந்தி இதையும் அறிந்திருப்பான் என்றான் திருஷ்டத்யும்னன். இது ஐ மீன் லைக் ஒரு சில விஷயங்களை படிக்கும் பொழுது சொல்கிற எல்லா விஷயங்களையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இறப்பு, காமம், கண்ணீர், இவை தவிர பிற அனைத்தும் வெறும் சொற்கள் அப்படின்னு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறதா இருக்குல்ல. ஒட்டுமொத்த என்னோட இன்டலெக்சுவல் டிஸ்கஷனையும் டிஸ்மிஸ் பண்ணி வெறும் நான் இறக்க போகிறேன், இதுதான் உண்மை, இது மட்டும்தான் இட் மேட்டர்ஸ், இது எல்லாமே பொருளற்ற விஷயங்கள், எல்லாமே பொருளற்ற சொற்கள் அப்படிங்கிற ஒரு வேற அவன் மட்டுமே உணரக்கூடிய, சாத்திகை மட்டுமே இப்போதைக்கு உணரக்கூடிய, ஈவன் திருஷ்டத்யும்னனால் கூட முழுமையாக சாத்திகை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு எம்பத்தைஸ் பண்ண முடியாது. நம்பர் இஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் சாத்திகை இந்த நேரம் முழுக்க. பட் சாத்திகியை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவன் உணரக்கூடிய அதே ஒரு உணர்வு வேகத்தை திருஷ்டத்யும்னால உணரவே முடியாதுல்ல. ஸோ இந்த இறப்பு, காமம், கண்ணீர், இவை தவிர இப்போ அனைத்தும் வெறும் சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டில் சாத்திகை மட்டும்தான் இருக்கான். அப்படி ஒரு ரியலைசேஷன் கண்டறிதல் சாத்திகைக்கு மட்டும்தான் இந்த நேரத்தில் வருது. அலைகள் பின்வாங்கிய வெளியில் ஒவ்வொரு கடற்பாறையும் காலடியில் கடல் கிழறங்க ஒரு கணம் பேருருவம் கொண்டன. வழிந்து சென்ற நுரையுடன் அடுத்த அலை வளைந்தெழுந்து சுருண்டு கரை நோக்கி வந்தது. அதன் 10,000 நாகநுடிகள் வெள்ளியால் ஆனவையாக இருந்தன. மீண்டும் அறைதல், மீண்டும் ஒரு பெரும் குமுறல், மீண்டும் ஒரு பால் பெருக்கு, மீண்டும் ஒரு வெண் சரிவு, முடிவிலாது என்றான் சாத்திகி. ஒன்று முடிவில்லாது நிகழ்வதன் பொருளின்மைக்கு நிகரென இப்புவியில் வேறொன்றும் இல்லை. அதன் முன் மானுடன் உருவாக்கி கொள்ளும் ஒவ்வொரு சொல்லும் வெறும் ஒளியாகவே மாறிவிடுகிறது. சாத்திகை பின்றான். எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் somehow feel that இறக்க போற ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய அத்தனை நாவல் தருணங்களையும் ஒன்றா தொகுத்தா அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். அதை நான் இறக்க போகிற தருணம் வரப்போ நான் அந்த புக்கை நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு தொகுதியை நான் படிப்பேன்னு நினைக்கிறேன். லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம், முடிவில்லாது. ஏன்னா நான் இந்த சாப்டர் 89 சாப்டர் சொன்ன மாதிரி எனக்கு கன்வின்சிங்காக இல்லை உண்மையிலே. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பாறைகள், அலைகள், லைக் துமிநீர்கள், அதுக்கப்புறம் அது படுற விஷயம், அந்த பாறை எப்படி இருக்குது, அதை பற்றின உருவகங்கள், உரிமைகள் அத்தனையும் வருது. லைக் எக்கச்சக்கம் திரும்ப இதில் சொல்கிற மாதிரி முடிவில்லாத அதை பற்றியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க சாப்டர். இந்த ஒரு லைனே எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல் தான். மீண்டும் ஒரு பெருங்குமுறல், மீண்டும் ஒரு அறைதல், மீண்டும் ஒரு பால் பெருக்கு, மீண்டும் ஒரு வெண் சரிவு, இது போரும், எனக்கு இது போரும், முடிவில்லாது என்றான் சாத்திகி. அத்தனை முறை, பல்லாயிரம் கோடி கணக்கான முறை அந்த பாறையிலையோ அந்த அலை பட்டுட்டு இருக்கு, இல்லை வேறு ஒரு பாறைகள்லையோ அந்த அலை பட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து அலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. மீண்டும் ஒரு பெருக்கு, மீண்டும் ஒரு அறைதல், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி, இதோடைய பொருளின்மைக்கு முன்னாடி ஒரு சிசிஃபஸ் ஸ்டோரி திரும்ப ஞாபகம் வருது. பட் இதோட பொருளின்மைக்கு முன்னாடி வைக்கப்படுற அத்தனை சொற்களும் வெறும் ஒளி. Oh my God. அகைன் சாத்திகி ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கான், இறப்பு, காமம், கண்ணீர். இதுக்கு முன்னாடி எந்த சொற்களாக இருந்தாலும், எந்த வேதாந்தமாக இருந்தாலும், என்ன ஃபிலாசபிகள் இதுவாக இருந்தாலும் அத்தனையும் வெறும் ஒளி, அவ்வளோதான். அதே தான் திரும்ப பார்க்குற ஒவ்வொரு விஷயத்து மேலேயும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா, ஒருத்தருக்குள்ள ஒரு ஐடியா ஓடிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்க்குற அத்தனை விஷயங்களும் அந்த ஐடியாவை ஏற்றி வச்சு பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இப்போ சாத்திகை நடந்துட்டு இருக்கோன்னு தோணுது. உண்மையிலே தனக்குள்ள ஃபிக்ஸ் ஆன ஒரு ஃபிலாசபியை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏற்றி வச்சு பார்க்குறது, கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பொருள் கொடுத்து மீது எல்லாமே பொருளற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட நாம் நம்புகிற ஒரு தெய்வத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு மீதி உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்த அந்த தெய்வத்தை திரும்ப அதை மேலே கொண்டு வர வைக்கிறோம்ல, கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் மாதிரி தான் நினைக்கிறேன். எதையுமே சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஃபார் சாத்திகி. அவன் சாவப்பறான்னு அவன் நம்பிட்டு இருக்கான், எப்படி நான் படைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, பார்ப்போம். அவர்களின் வளப்பக்க மாற்றங்களின் மாபெரும் அடிமரங்களை இழுந்து மேலே சென்று எடைமிக்க கற்களால் ஆன
உத்தரங்களை சுமந்து நின்றன உருண்ட கற்தூண்கள். சில சமயம் தூண்களை எண்ணி நான் இரக்கம் கொள்வதுண்டு என்றான் சாத்திகி. வாழ்நாள் முழுக்க எதையாவது சுமந்திருப்பது என்றால் எவ்வளவு கடினம். அந்த எடையை விட கடினம் அப்பொருளின்மை. உறக்க நகைத்தபடி என் மீது நான் சுமந்திருந்த எடைகளை தூக்கி வீசிவிட்டேன். கல் பறந்து போய் காற்றை உணரும் சருகு போல் நிற்கிறேன். அது என்னை அள்ளி சென்று முள்மேல் அமர வைக்கும் என்றால் அங்கிருந்து எஞ்சிய காலமெல்லாம் நடுங்குவேன் என்றான். ஓ மை காட். எகெயின் ஒரு மீனிங்லெஸ்னஸ் முழுக்க 18 சாப்டர் சொல்லப்படுறது ஒரு மீனிங்லெஸ்னஸ் தான். இப்போ யோசிக்கிறப்ப அந்த மீனிங்லெஸ்னஸை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்கிறதுக்காகவே இது எழுதின மாதிரி தான் இருக்குது. somehow I feel little convinced. I don't know. Yeah. அந்த டக்குன்னு எனக்கு பிடிச்சது அத்தனை தூண்களும் காலம் முழுக்க இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போது அத்தனை காலம் முழுக்கவும் அந்த ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்குல்ல. ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டை பர்சானிஃபை பண்ணல, ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்டை இன்னொரு ஒரு ஆன்மாவாக உணர்ந்து அதுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை பற்றி பேசுறது, அந்த பாரத்தோட பொருளுமையை பற்றி பேசுதுல, அது இன்னும் சூப்பர். பாரமே ஒரு கஷ்டம், லைக் வாழ்நாள் முழுக்க எதையாவது சுமந்திருப்பது என்றால் எவ்வளவு கடினம். அந்த எடையெல்லாம் அதுவும் அந்த எடையை விட கடினம் அப்பொருளின்மை. ஸோ மை காட், தட்ஸ் லைக் ஒரு எகெயின் ஒரு தூணை பற்றியும் அது தாங்குற கல்லாலான உத்தரத்தை பற்றியும் பேசுறது கிடையாதுல்ல இதெல்லாம், ஆப்வியஸ்லி ரைட். எவ்வளோ விஷயம், எவ்வளோ பர்டன், சைக்கலாஜிக்கல் பர்டன் நம்ம எவ்வளோ சுமந்துட்டு இருக்கோம், ஃபினான்ஷியல் பர்டன், எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பொருளின்மை தான். கிட்டத்தட்ட ஒரு நிஹிலிஸ்டிக் மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். எனக்கு வந்து சாத்திகி அப்படிதான் தோணுது. ஒரு ஹெடோனிஸ்டிக் நிஹிலிஸ்டிக் மைண்ட் செட்டுக்கு இப்போ போயிட்டான் சாத்திகி. உண்மையில சாக போகிற ஒருத்தனுக்கு உண்மையில இந்த காம்பினேஷன், இந்த டெட்லி காம்பினேஷன் ஆஃப் நிஹிலிசம் அண்ட் ஹெடோனிசம் தான் வருமா அப்படின்னு. கல் அருந்திக்கிட்டு என்ன வேணால் பேசிக்கிட்டு எவனை வேணால் இழுத்து உறைஞ்சிக்கிட்டு லைக் இழிவாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பொருளின்மையை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நிஹிலிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய சாத்திகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோப்ஃபுல்லி ஹீல் பி சேவ்ட். ஐ திங்க் ஹீல் பி சேவ்ட். ஐம் பிரிட்டி ஷுவர். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இல்லை எனக்கு டோட்டலாக சிதறடிச்சு இளையாதவன் வாசகர்கள் எல்லாரையும் மயக்கி வேறு ஒரு காரணங்களும் இல்லை இளையாதவன் வழியாக ரொம்ப 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 அசரடிக்கிற மாதிரி சாத்திகை சாவடிச்சு அதுக்கான காரணங்களை சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எது நடந்தாலும் ஐ பி சாட்டிஸ்ஃபைட் நினைக்கிறேன்.